அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி எப்பயும் போல தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க. தங்கராஜ் இதெல்லாம் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி அழகுமதி இப்போ எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அழகுமதி அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. எத்தனை நாள் தான் அவங்க வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டிலே இருப்பாங்க? அதனால தான் அழகுமதி அவங்க வேலைக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, என்ன ரேவதி, நீயாவது அழகுமதி கிட்ட பேசக்கூடாதா? அழகுமதி கிட்ட சொல்லியிருக்கலாமே வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. வர வர சுரேஷ் பேச்சை கேட்குறதில்ல, நம்ம யார்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல. ஆனால் அழகுமதி கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சொன்னால் நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ சுரேஷும் அழகுமதியும் சரியாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களால் தான் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அழகுமதியும் சுரேஷும் எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பேன். உங்களை நம்பி அழகுமதியவும் சுரேஷையும் இங்கே கூப்பிட்டு வந்ததெல்லாம் சரியில்லைன்னு இப்போ தான் தோணுது. அழகுமதி அவங்க வேலைக்கு போகிறாங்க, உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. என்ன ரேவதி, ரொம்ப சத்தமாக பேசுகிற, வர வர அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுற, என் பேச்சை கேட்காம என்னையே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். கேள்வி கேட்கலங்க, உண்மையை பேசுகிறேன். இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேள்வி கேட்டால் பரவாயில்ல, அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பேச்சை அழகுமதி கேட்பாங்களா? அப்படிலாம் நடக்குமா என்ன? நீங்கள் அழகுமதி கிட்ட வேணும்னா பேசி பாருங்க. என்னால் அழகுமதி கிட்ட பேசவும் முடியாது, நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அழகுமதின்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு ரேவதி பேசிட்டு கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறதுக்காக வராங்க. என்ன அழகுமதி சுரேஷ் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு யோசிக்கும் போது, ரேவதி என்னை எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு ரேவதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு தங்கராஜ். தங்கராஜ் என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு. உடனே கண்டிப்பாக அழகுமதி வேலைக்கு போகவே கூடாது, அழகுமதி கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தங்கராஜ் அழகுமதி கிட்ட பேச வராரு. அழகுமதி எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேலைக்கு கிளம்புறேன், ரொம்ப நாள் வேலைக்கு போகாமல் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இப்போ கண்டிப்பாக வேலைக்கு போகணுமா? இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி என்ன பிரச்சனை நடந்துருச்சுன்னு நான் வேலைக்கு போகாமல் இருக்கணும்? எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, நீ நிறைய சம்பாதிக்கிறியா இல்லை குடும்பத்தை பார்த்துக்கிறியா? இந்த வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்கிற, சம்பாதிக்கிற பணத்தை சுரேஷ்கிட்ட கொடுக்குறியான்னு கேட்கும்போது, உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் சம்பாதிக்கிற பணத்தை எதுக்கு சுரேஷ்கிட்ட கொடுக்கணும்? சுரேஷ் இனி இந்த வீட்டு பக்கமே வராத, உங்கள் வீட்டிலேயே இருன்னு சொல்லும்போது, சுரேஷ்கிட்ட நான் சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்தா மட்டும் சுரேஷ் மனசு மாறிடுவாரா? என்னை புரிஞ்சுப்பாரா? இல்லை என்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரா? இல்லையே, என்னை பார்த்துக்கிறதுக்காகவும் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகவும் தான் நான் வேலைக்கு போகிறேன். இந்த வேலையும் இல்லைன்னா கொஞ்சம் கூட எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்காது. நான் நல்லா படிச்சிருக்கேன், என் அப்பாவுக்கு உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் என் குடும்பத்துக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக முக்கியம்தான். அதனால் நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். இதில் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அதான் சொல்கிறேன்ல, இந்த வேலை எனக்கு முக்கியம். இந்த வேலை கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இப்போ என்ன ரொம்ப சாதாரணமாக இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க? என் அப்பா உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அதனால் என் அப்பா உங்கள் பேச்சை கேட்கலாம். ஆனால் எனக்கு எந்த அவசியமும் இல்லை, உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ரேவதி சொல்கிறாங்க, அழகுமதி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, உடனே அழகுமதி ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் ரொம்ப கோபமாக அங்கே சுரேஷ்கிட்ட வந்து பேசுகிறாரு. சுரேஷ் பாத்தியா அழகுமதி எப்படி பேசுகிறான்னு பாத்தியா? இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க? நீ எனக்காக வந்து பேச மாட்டியா? எனக்காக வந்து அழகுமதி கிட்ட கேள்வி கேட்க மாட்டியா? நீ வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னா தானே அழகுமதி உன் பேச்சை கேட்பா. நீ இப்படி எதையும் பேசாமல் இருந்தா அழகுமதி எப்படி உங்களை புரிஞ்சுப்பா, உங்கள் பேச்சை கேட்பா அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் மாமா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? எதுக்கு இப்போ அழகுமதி கிட்ட வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லணும்? நீங்கள் பொறுமையாக இருங்க. அழகுமதி எங்கள் வீட்டில் இருக்கும்போதே சரியாக வேலைக்கு போயிட்டு தான் இருந்தா, நாங்களே அழகுமதி கிட்ட கேள்வி கேட்கல, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, அந்த சமயம் அழகுமதி சுரேஷ்கிட்டையும் பேசாமல் தங்கராஜ்கிட்டையும் பேசாமல் அவங்க வேலைக்கு கிளம்பி வராங்க. இதை பார்த்த தங்கராஜுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் நான் சொல்கிறத அழகுமதி புரிஞ்சுக்க வேண்டாம், ஆனால் நீ புரிஞ்சுக்கணும் சுரேஷ். அழகுமதி வேலைக்கு போகிறதால தான் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, யாரையும் நான் எதிர்பார்க்க வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு ரொம்ப பேசுகிறா. ஆனால் அழகுமதிக்கு இந்த வேலை இல்லைன்னா அப்புறம் வேற வழி இல்லாமல் உன் பேச்சை கேட்டு தானே ஆகணும். நீ சொல்கிற பேச்சை கேட்கணும், நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். இனி இப்படி பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு உங்களை புரிஞ்சுப்பால.
அதனால தான் இனி அழகுமதி இந்த வேலையை செய்யக்கூடாது. அதுக்காக ஏதாவது செய்யணும் சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் மாமா, ஏற்கனவே அழகுமதியால் நிறைய பிரச்சனை வருதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு பேசினேன்னா கண்டிப்பாக அழகுமதி ரொம்ப பிரச்சனை செய்வா, தேவையில்லாமல் பேசுவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என் நிலமையை பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் போகலை, அப்படி ஒரு நிலமையில இருக்கேன். ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கேன். அழகுமதி செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் மறுபடியும் அழகுமதி கிட்ட பேசினா எனக்கு தான் பிரச்சனை வரும். ஏற்கனவே நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இனி அழகுமதி கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, அழகுமதியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அழகுமதி கிட்ட வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த உண்மை மட்டும் அழகுமதிக்கு தெரிஞ்சா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ நான் இருக்கிற இந்த நிலமையில இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி என்னால் சமாளிக்க முடியும்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நீங்கள் சொல்கிற எல்லா உண்மையவும் கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ உங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க அழகுமதி கிட்ட பொறுமையாக பேசு, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் பேசுறதுக்காக வந்தேன். ஆனால் என் நிலமையை பாருங்கள், சரியாக வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலமையில இருக்கேன். இன்னைக்கு தான் வேலைக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இனி அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீ தான் பேசணும்னு சொன்னால் என்னால் எப்படி பேச முடியும்? அதனால் இப்போதைக்கு அழகுமதி கிட்ட பேச வேண்டாம் மாமா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சுரேஷ் வந்து தங்கராஜ் பேச்சை கேட்காம வேலைக்கு கிளம்புறாரு. தங்கராஜ் ரொம்ப கோபமாக இருக்காரு. சுரேஷ் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் அழகுமதி நம்ம கேள்வி கேட்டால் பேசிக்கிட்டே இருக்கா, நம்மளை பேச விடவே மாட்டேங்கிறா. என்ன செய்யறது? அழகுமதி இப்போவே இப்படி பேசுகிறானா, இன்னும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா, அப்புறம் அழகுமதிக்கு இந்த வேலை நிரந்தரமாக கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாளே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன ரேவதி, அழகுமதி என்ன சொன்னான்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த வேலை அவங்களுக்கு நிரந்தரமாக கிடச்சிருமா, அதனால் அழகுமதிக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும், அதனால் இனி கண்டிப்பாக நான் வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அழகுமதி கிளம்பி போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறீங்க, அப்படி தானே? சுரேஷ் அழகுமதி வேலைக்கு போகிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்கும்போது, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, ஏன் பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு ரேவதி கேள்வி கேட்க, போதும் ரேவதி, நீ ரொம்ப பேசுகிற. நம்ம வீட்டு மருமகளா நீ பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டாலே போதும். அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருந்தேனா அப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். அழகுமதி வேலைக்கு போகக்கூடாது, அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்கவே கூடாது. நானே அங்கே அந்த சார்கிட்ட பேசி எப்படியாவது இந்த வேலை அழகுமதி கிடைக்கக்கூடாதுன்னு பேச தான் போகிறேன். அழகுமதி நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படி அழகுமதி நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம பேச்சை என்னைக்கும் கேட்க மாட்டா அப்படின்னு தங்கராஜ் சொல்லும்போது ரேவதி யோசிக்கிறாங்க. தங்கராஜுக்கு வேற வேலையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அழகுமதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சா தங்கராஜுக்கும் சுரேஷுக்கும் சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. காலேஜுக்கு வந்த அழகுமதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த வேலை நிரந்தரமாக கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னுடைய திறமையால் நான் இன்னும் நல்லபடியாக நிறைய உதவி செய்வேன் அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் இந்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இத்தனை வருஷமாக இந்த வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துருக்க அழகுமதி, உனக்கு இந்த வேலையை கண்டிப்பாக அவங்க தரதான் போகிறாங்க. நீ இதை விட நல்லா சம்பாதிக்க தான் போகிற, உனக்கு நிறைய திறமை இருக்குது. நீ வீட்டில் இருந்தாலும் காலேஜில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் அழகுமதி கிட்ட சந்தோஷமாக பேசும்போது அழகுமதியும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இன்னைக்கு அந்த சார்கிட்ட பேசணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை எனக்கு எப்பயுமே இருக்கணும், அப்போ தான் இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைனா எப்பயுமே சுரேஷ் பேச்சை கேட்டுக்கிட்டு ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டிலையே தான் இருக்கணும். எப்படி மலரக்கா என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க வேலையை அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிட்டாலும் யாருமே அவங்கள கண்டுக்கிறது இல்லை, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை, மலரக்கா சாப்பிட்டாங்களான்னு கூட யாரும் கேட்குறது இல்லை. ஆனால் அவங்க பொறுப்பான மருமகன்னு வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க விரும்பவே இல்லை, நான் அப்படி இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அழகுமதி. பாக்யராஜ் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே ரேவதி ரொம்ப சந்தோஷமா, அண்ணே என்னண்ணே எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன் ரேவதி, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமாம், சுரேஷும் அழகுமதியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே அதான் மலரணிக்கிட்ட உண்மையெல்லாம் சொன்னேன்ல, மலரணி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மலர் என்கிட்ட எதுவும் சொல்லலை, நான் எப்பயும் போல தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் அழகுமதியோ இல்லை சுரேஷோ இல்லை, தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற ரேவதி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். இல்லைண்ணே
அழகுமதியும் சுரேஷும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணுன்றதுக்காக தேவையில்லாமல் இங்கே சுரேஷ்கிட்ட தங்கராஜ் பேசுனது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சார். அதனால சுரேஷ் முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் அழகுமதி இப்போ அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்படியா சுரேஷ் இப்போ வீட்டில் இருக்கானான்னு கேட்கும்போது, இல்லை சுரேஷ் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுன்னு வேலைக்கு கிளம்பிட்டான். ஆனால் இப்போ மறுபடியும் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாது, அப்போ தான் நம்ம பேச்சை கேட்பான்னு மறுபடியும் தங்கராஜ் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் தங்கராஜால் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பேசாமல் அழகுமதியும் சுரேஷும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அழகுமதியவும் சுரேஷையும் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் ஏன் இப்படிலாம் செய்கிறாரு? உன்னுடைய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனை செய்கிறாருன்னு நினச்சேன். மறுபடியும் அழகுமதிக்கிட்ட தேவையில்லாமல் பேசினாருன்னா அழகுமதி பொறுமையாக இருக்க மாட்டாங்கன்னு தங்கராஜுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுமே. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ் என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், நீ ரொம்ப யோசிக்காத ரேவதி. தங்கராஜ் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் செய்யலை. ஆனால் தங்கராஜ் எப்போ என்ன செய்வாருன்னு என்னால் சரியாக யோசிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு நிலமையில தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்கிறது? அம்மாவும் அப்பாவும் என் பேச்சை கேட்கலையே. நீ தங்கராஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ எவ்வளவோ பேசி பார்த்தேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு தங்கராஜும் பேசினாரு. இப்போ தானே தங்கராஜை பற்றின உண்மை எனக்கே தெரிய வருது. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு சொல்லும்போது, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் தங்கராஜுக்கு பிடிக்கல. என்ன செய்யன்னு தெரியல பாக்கியராஜ் அண்ணன். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை பற்றி ரொம்ப யோசிக்காத, கவலைப்படாமல் இரு பாக்கியராஜ் அண்ணன் அப்படின்னு ரேவதி பேசும்போது, சரி ரேவதி, நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் ரேவதி. தங்கராஜ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வருவேன். அதுக்கப்புறம் அந்த தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு பாக்கியராஜ் ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரு. அண்ணே, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ண்ணே. எந்த பிரச்சனையும் வராமல் நானே பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியாக உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு ரேவதி பேசும்போது பாக்கியராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் தங்கராஜ் தன்னுடைய வேலையை கவனிக்காமல் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சுரேஷ் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, மாமா இப்போ தான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரேன். என்ன மாமா என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சுரேஷ் நீ முதல்ல கிளம்பி வா, இங்கே அழகுமதியோட காலேஜுக்கு போகணும். இல்லை நீயாவது போயிட்டு அங்கே அந்த சார்கிட்ட பேசி அழகுமதி இனி இந்த வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லணும். அழகுமதிக்கு அவங்க வேலை கொடுக்கவே கூடாது. எந்த வேலையும் இல்லைன்னு அழகுமதியை அங்கேருந்து அனுப்பி வைக்கணும். நீ பேசுறியா இல்லை நானே பேசட்டுமான்னு சொல்லும்போது, என்னால் இப்படிலாம் செய்ய முடியாது மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் என்ன பேசுகிற? நான் சொன்ன மாதிரியே நீ அழகுமதியோட காலேஜுக்கு போகணும். அங்கே அந்த சார்கிட்ட பேசிட்டு அழகுமதியை பேசாமல் அங்கேருந்து கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும். நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் பேச்சை கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ் நீ கண்டிப்பாக என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். இங்கே சுரேஷ் என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. ஒரு பக்கம் தங்கராஜ் மாமா பேச்சை கேட்டால் அழகுமதியால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அழகுமதி இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொன்னால் அப்புறம் அழகுமதியால் எனக்கு இந்த வேலை இருக்காது, எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அழகுமதி என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு நான் பதில் பேசாமல் இருக்கேன். ஆனால் தங்கராஜ் மாமா எதுக்கு இப்படிலாம் செய்ய சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு சுரேஷ். சுரேஷ் நம்ம பேச்சை கேட்க மாட்டான். இனி சுரேஷ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அழகுமதிக்கு இந்த வேலை இருக்கிறதுனால தானே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. தேவையில்லாமல் பேசுகிறா, ரொம்ப பேசுகிறா. அப்போ அழகுமதிக்கு இந்த வேலையே இல்லைன்னா அழகுமதி நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும். வீட்டில் இருக்க வேலையை செய்ய சொல்லணும். அப்போ தான் அழகுமதி நம்மளை புரிஞ்சுப்பா. ரேவதியும் மலரும் எல்லார் பேச்சையும் கேட்குறாங்கல்ல, பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல. அழகுமதி மட்டும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் யார் பேச்சும் கேட்காம இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால இனி அழகுமதிக்கிட்டேயும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சுரேஷ் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். அழகுமதியால் ஏதாவது பிரச்சனை வரும்னு சுரேஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் கண்டிப்பாக அழகுமதி என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் அழகுமதி இனி வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த சார்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. காலேஜுக்கு வந்த தங்கராஜ் வந்து அழகுமதியை பற்றி பேசுகிறாரு. அழகுமதி இங்கே தானே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அவங்க ரொம்ப பொறுப்பாக ரொம்ப நேர்மையாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதனால் எப்பயுமே அவங்க இங்கே வேலை பார்க்கணுன்றதுக்காக அவங்க வேலை நிரந்தரமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது, இல்லை சார், இப்போ இருக்கிற நிலமையில அழகுமதியால் சரியாக வேலைக்கு வர முடியாது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி இனி இந்த வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அழகுமதியும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது
ஆனால் அழகுமதி அவங்க வேலையை சரியாக தான் செய்கிறாங்க. அவங்க இந்த வேலை வேண்டான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு அழகுமதியை பற்றி தெரியும் சார். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வேலைக்கு வர முடியாமல் இருக்காங்க. ஆனால் என்ன செய்யன்னு தெரியாமல் தான் வேலைக்கு வராங்க. நீங்கள் மட்டும் என் பேச்சை கேட்டு இனி அழகுமதி வேலைக்கு வர வேண்டான்னு பேசிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அழகுமதியோட வாழ்க்கைக்காக தான் சார் சொல்கிறேன். அழகுமதி யார் பேச்சையும் கேட்காம இந்த வேலை இருக்கிறதுனால இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சாங்கன்னா அப்புறம் எப்படி சார் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் பேசும்போது, சரி சார், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அழகுமதிக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்க திறமையால் இன்னும் பெரிய வேலையே அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை இப்போ நான் கேட்குறேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டால் அழகுமதி ரொம்ப நேர்மையாக எங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப பொறுப்பாக அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அழகுமதி இங்கே வேலைக்கு வரலனா நாங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா நீங்கள் தான் உதவி செய்யணும். அழகுமதி கிட்ட இனி இந்த வேலைக்கு வர வேண்டான்னு நீங்கள் சொன்னால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் வந்து ரொம்ப பொறுப்பான வேலையில் இருக்கான். சுரேஷ் தான் வந்து பேசுகிறேன்னு சொன்னால் அப்புறம் நான் தான் உங்ககிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சுரேஷ் வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் இவ்வளோ பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இப்போவே அழகுமதியை கூப்பிட்டு இனி நீங்கள் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னு அந்த சார் சொன்ன உடனே இங்கே வந்து தங்கராஜ் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம் அந்த சார் யோசிச்சு பார்க்குறாரு. அழகுமதியோட வீட்டுக்காரர் பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சுரேஷால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக அழகுமதி இனி நம்ம காலேஜுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அழகுமதியை கூப்பிட்டு அந்த சார் பேசுகிறாரு. அழகுமதி, இப்படி நான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. நீங்கள் நாளையிலேருந்து இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லும்போது, என்ன சார் பேசுகிறீங்க? நான் பொறுப்பாக இந்த வேலையை பார்க்குறேன்னு நீங்கள் தானே இந்த வேலையை நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே பார்க்கலான்னு நீங்கள் பேசுனீங்க. உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ இப்படி பேசுகிறீங்களே, ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னை புரிஞ்சுக்கோங்க அழகுமதி, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். நாளையிலேருந்து நீங்கள் இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லும்போது, சார் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். நான் சரியாக என் வேலையை பார்க்குறேன். ஆனால் எந்த காரணத்துக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் வந்து பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷால் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக பார்க்கணும். அதனால் இனி நீங்கள் இந்த காலேஜுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு அந்த சார் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இது எல்லாமே தங்கராஜோட வேலை தானா? ஏற்கனவே என்கிட்ட வந்து தங்கராஜ் பேசினாரு. இந்த வேலைக்கு நீ போக வேண்டாம், சுரேஷ் பேச்சை கேட்டால் போதும்னு பேசினாரு. அப்போ தங்கராஜ் பேச்சை நான் கேட்கல. அதனால் இங்கே காலேஜில் வந்து பேசி எனக்கு இந்த வேலை இருக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் செஞ்சுருக்காருல தங்கராஜ், நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அழகுமதி ரொம்பவே கோவமாக தங்கராஜ் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே சுரேஷ் யோசிக்கிறாங்க, வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? தங்கராஜ் மாமா ஏற்கனவே காலேஜுக்கு போயிருக்காரு, அந்த சார்கிட்ட பேசியிருக்காரு. அதனால் இனி அழகுமதி காலேஜுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போனால் அழகுமதியால் எனக்கு தான் பிரச்சனை வரும். அழகுமதி என்கிட்டையும் கேள்வி கேட்பாளே. தங்கராஜ் மாமா இப்படி செஞ்சுருக்கவே கூடாது, என் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் தங்கராஜ் மாமா செஞ்ச இந்த வேலையால் அழகுமதி என்னையும் புரிஞ்சிக்காம பேசுவாளே, என்ன செய்கிறது அப்படின்னு சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு. என்ன சுரேஷ், என்ன செய்கிற, இன்னும் நீ வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நான் எங்கள் வீட்டுக்கே போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேவையில்லை, நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தங்கராஜ். ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க? கண்டிப்பாக அழகுமதி வீட்டுக்கு வந்தால் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ரேவதி, உங்களுக்கு இந்த உண்மை தெரியுமான்னு கேட்டால் நான் என்னங்க செய்கிறது? அழகுமதிக்காக நான் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அழகுமதி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வேலைக்கு போனால் உங்களுக்கு என்னங்க? அவங்க சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, அதான் அந்த சார்கிட்ட தெளிவாக பேசிட்டு வந்துட்டேன்ல, இனி அழகுமதி வேலைக்கு போக போகிறதே இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்க்கட்டும். இனி நாளையிலேருந்து அழகுமதிக்காக நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம். அழகுமதி வேலைக்கு போக போகிறாங்களான்னு கேள்வி கேட்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கட்டும். அதே மாதிரி சுரேஷ் வீட்டுக்கு போனால் எல்லார் பேச்சையும் அழகுமதி கேட்க ஆரம்பிச்சிருவா. அவ்வளவுதானே? நீ எதுக்கு ரேவதி இவ்வளோ யோசிக்கிற? நான் என்ன யோசிச்சேனோ அந்த வேலையை சரியாக செஞ்சுட்டேன். இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வந்த உடனே, என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதி இன்னும் வீட்டுக்கு வரலையே சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது அழகுமதியும் வராங்க. அங்கே தங்கராஜோட வீட்டுக்கு வந்த அழகுமதி ரொம்ப கோவமாக தங்கராஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்னுடைய காலேஜுக்கு வந்தீங்களா அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் காலேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது,
அந்த சார்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் தான் இனி நான் அங்கே காலேஜுக்கு வேலைக்கு வர வேண்டான்னு அந்த சார் சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. நீ என் பேச்சை கேட்டிருந்தா உனக்கே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது. நீ என் பேச்சை கேட்காம இருந்த, அதான் இப்போ இப்படி யோசிக்கிற. பேசாம இனியாவது நிம்மதியா சுரேஷோட பேச்சை கேட்டு குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்க அழகுமதி, அவ்வளவுதானே. இப்போ நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணுமா? அதான் சுரேஷ் பொறுப்பான வேலையில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பத்தை பார்த்துக்கிறான். உனக்கு இதெல்லாம் போதுமே அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி? சுரேஷ் வேலைக்கு போனால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சுரேஷ் அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் சுரேஷ் சரியாக என்கிட்ட பேசுறதில்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன நான் பார்த்துக்க வேண்டாமா? என் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டாமா? என் அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாரு. என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கைக்காக இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு வந்ததால் இப்போ என்னால் மறுபடியும் வேலைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். சுரேஷ் மட்டும் வேலைக்கு போவார், ஆனால் நான் வேலைக்கு போகக்கூடாது, அப்படி தானே? அப்போ சுரேஷ் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கட்டுமே, நான் வேலைக்கு போய் சுரேஷை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அழகுமதி என்னெல்லாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்களா தங்கராஜ் மாமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது சுரேஷ் பொறுமையாரு. இப்போ வரைக்கும் அழகுமதி வேலைக்கு போயிட்டு இருந்தா, அதான் இப்படி பேசிகிட்டு இருந்தா. இனி வேலை இல்லைல்ல, இப்படிலாம் பேச மாட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பேச மாட்டேன்? நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன். உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன். இனியாவது உங்கள் பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்வேன் நினச்சிட்ருக்கீங்கல்ல, சீக்கிரமாகவே எனக்கு வேலை கிடைக்க தான் போகுது. அதை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது வரைக்கும் இந்த வேலைக்கு போகலாமே நினச்சேன், ஆனால் இனி என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன சுரேஷு, அழகுமதி என்ன பேசுகிறா? ஒன்றுமே புரியலையே. இந்த வேலைக்கு போயிட்டு இருந்தா அந்த சார்கிட்ட பேசினேன், இப்போ அழகுமதிக்கு வேலை இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கும்போது மறுபடியும் ஏதோ வேலை கிடைக்கணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அழகுமதி கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏமாமா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதானே பார்த்தேன், மறுபடியும் அழகுமதிக்கு எப்படி வேலை கிடைக்குதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். அடுத்த நாள் இங்கே பாக்கியராஜ் வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி, அழகுமதி எங்க அப்படின்னு கேட்கும்போது அழகுமதி அவங்க ரூமில் இருக்காங்க. பாக்கியராஜ் என்னாச்சு, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இப்போ தான் ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அழகுமதிக்கு தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, என்ன அது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லும்போது அழகுமதிக்கு வேலை கிடச்சிருக்கு, பெரிய பொறுப்பான வேலை. சுரேஷ் தான் நிறைய வேலை செய்கிறான்னு வீட்டில் எல்லாரும் சுரேஷை பாராட்டி பேசுவாங்க. ஆனால் இப்போ அழகுமதி தான் பெரிய வேலையில் சேர போகிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்காக அழகுமதி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையெல்லாம் எழுதி இப்போ தான் இந்த வேலை வந்து அழகுமதிக்கு கிடச்சிருக்கு. அதான் அழகுமதிக்கிட்ட பேசலாமேன்னு நான் நினச்சேன். மலர் பேசணும்னு நினச்சா, ஆனால் மலர் இப்போ அழகுமதிக்கிட்ட பேசுறதில்ல. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். அழகுமதிக்கிட்டே இந்த உண்மையை சொல்லணும், உடனே அழகுமதியை கிளம்பி வர சொல்லு அப்படின்னு பேசும்போது அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இப்போ மட்டும் அழகுமதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏற்கனவே தங்கராஜால் தன்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சரியாக அழகுமதி சாப்பிட்றதே இல்லை. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அழகுமதிக்கு இந்த பொறுப்பான வேலை கிடைச்சாதான் சுரேஷும் தங்கராஜும் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறதுக்காகவே அழகுமதி கண்டிப்பாக இந்த வேலையில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுகிறாங்க. உடனே இங்கே அழகுமதியை பார்க்கறதுக்காக ரேவதி வராங்க. அழகுமதி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஏன், நான் தான் இப்போ வேலைக்கு போகலையே, அப்புறம் எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லணும்? நீங்களும் இப்படிலாம் பேசுகிறீங்களே ரேவதின்னு சொல்லும்போது இல்லை, உங்களுக்கு மறுபடியும் பெரிய வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் ஏதோ பரீட்சையெல்லாம் எழுதுனீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், பரீட்சையெல்லாம் எழுதுனேன், ஆனால் எனக்கு அதுக்காக எந்த ஒரு லெட்டரும் வரலையேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்துருச்சு, உங்களுக்காக தான் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து வேலையில் சேரலாமா. அது மட்டும் இல்லாமல் இனி சுரேஷே உங்கள் பேச்சு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. உடனே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு பாக்கியராஜனை இப்போ தான் ஃபோன் பண்ணார். சுரேஷ்கிட்டையும் சொல்லிட்டேன், சுரேஷ் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இங்கே இருந்தீங்கன்னா தங்கராஜால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருங்க. சுரேஷ் உங்களை நல்லா பார்த்துப்பான். இனி சுரேஷ் உங்களை எதிர்த்து பேசவே மாட்டான், கேள்வி கேட்கவே மாட்டான், எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பெரிய வேலையில் சேர போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த வேலை கிடைக்கணுன்றது நான் வந்து ரொம்ப நாள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு எனக்கு தான் தெரியும். என் அப்பாவும் நீ இந்த வேலையில் சேரணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்.
இப்போ தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரேவதி அப்படின்னு பேசுகிறாங்க அழகுமதி. தங்கராஜும் சுரேஷும் வீட்டுக்கு வராங்க. என்ன ரேவதி, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உண்மையை தாங்க சொல்கிறேன். அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு காலேஜில் போயிட்டு பேசிட்டு வந்தீங்கல்ல, இப்போ பாருங்க அழகுமதிக்கு புது வேலை கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ புது வேலையில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் மெதுவாக அழகுமதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாக்கியராஜ் மாமா இப்போ தான் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்போ இந்த பரீட்சையெல்லாம் எழுதுனேன்னு கேட்கும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடியே எழுதுனேன். ஆனால் இப்போ தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் இங்கே காலேஜுக்கு வேலைக்கு போகலாமே நினச்சேன். காலேஜ்லேயும் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. ஆனால் தங்கராஜால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. ஆனால் இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும். இந்த வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கார். உடனே இங்கே தங்கராஜ் வந்து, என்ன சுரேஷு, இந்த வேலைக்கு போக வேண்டான்னு பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அழகுமதிக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு. என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்க போகிறது அழகுமதி தான். இனி எங்கள் வீட்டில் என் அம்மா அப்பான்னு எல்லாரும் அழகுமதிக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி பேச்சை தான் நான் கேட்கணும். ஏன்னா அழகுமதிக்கிட்ட பிரச்சனை செஞ்சா அப்புறம் என்னுடைய வேலை எனக்கு கிடைக்காது. அழகுமதியால் என்னுடைய வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் அமைதியாக தான் இருக்கணும். அழகுமதி பரீட்சை எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு அழகுமதிக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அழகுமதி இவ்வளோ பெரிய வேலைக்கு போக போகிறான்ற உண்மையே எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கு மேலே அழகுமதி கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்களும் பிஸ்னஸ் செய்கிறீங்க. அப்புறம் அழகுமதி நினச்சா இந்த பிஸ்னஸையும் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது யோசிக்கிறாரு தங்கராஜ். அழகுமதியோட திறமை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசி நிறைய பிரச்சனை செஞ்சிட்டோமே. இனி அழகுமதி கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் பேசணும் அப்படின்னு அழகுமதி வீட்டில் இருக்க வேலையை தான் செய்யணும்னு பேசிட்டு இருந்த தங்கராஜ் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்கும்போது, சுரேஷ் அழகுமதியை கூப்பிட்டுட்டு ராஜலக்ஷ்மியோட வீட்டுக்கு கிளம்பி வராரு. ராஜலக்ஷ்மி, ராகவன் எல்லாருக்கும் அழகுமதிக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு. சுரேஷை விட அழகுமதி தான் நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. அழகுமதி இனி வந்து வீட்டில் இருக்க வேலையை செய்யவும் வேண்டாம், அழகுமதியால் சுரேஷுக்கு எந்த பிரச்சனையும் வரவும் வேண்டாம் அப்படின்னு அழகுமதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அழகுமதியை ராஜலக்ஷ்மியும் ராகவனும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எங்களால் எந்த பிரச்சனையும் வராது சுரேஷு, அழகுமதிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே அடுத்த நாள் அழகுமதி சந்தோஷமாக அவங்க வேலைக்கு கிளம்பி வராங்க. தங்கராஜ் மாமா அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் அழகுமதிக்கு புது வேலை கிடச்சிருச்சு, என்னை விட நல்லா சம்பாதிக்க போறா அப்படின்னு யோசிக்கிறாரு சுரேஷ். அழகுமதியை எதிர்த்து பேசவும் முடியாது, அழகுமதி பேச்சை தான் நான் கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சுரேஷ். இங்கே தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட பேச வரும்போது அழகுமதி சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ் அண்ணன், நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு என்னென்ன பேசுனீங்க, எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க, இனி ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சரியாக பார்க்க முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல அப்படின்னு அழகுமதி பேசும்போது பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு தங்கராஜ். ஏற்கனவே அழகுமதி எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டா. இப்போ அழகுமதிக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு, அதனால் வீட்டில் இருக்க எல்லாரும் அழகுமதி பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு தங்கராஜ். தங்கராஜாலையும் சுரேஷாலையும் பிரச்சனை வந்தாலும் இப்போ நான் நினச்ச மாதிரியே எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு புது வேலை கிடைச்சதால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அழகுமதி.